வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல். இன்னைக்கு வந்து பூண்டு வெங்காயத்தை சேர்த்து ஒரு சட்னி, புதுவிதமான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. உடம்பு முடியாதவங்க, ஜுரம், சளி இதெல்லாம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட பிடிக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் ஒரு 3 பூண்டு போல் எடுத்திருக்கேன். இது சின்ன பூண்டு, அதனால 3 எடுத்துக்கிட்டேங்க. பெரிய பூண்டாக இருந்தால் 2 போதுங்க. ஒரு 20 25 போல் சாம்பார் வெங்காயம் உரிச்சு எடுத்துருக்கேங்க. இது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, கடாயை வச்சு கடாயில் ஒரு 2 கரண்டி போல் நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெயில் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிடணுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 வத்தல், அதாவது மிளகாய், நம்ம நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாவும் ஒரு 4 காஷ்மீரி மிளகாயும் போட்டுட்டு கலருக்காக நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கணுங்க. இந்த எண்ணெயில் பூண்டெல்லாம் நல்லா கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே ப்ரௌன் கலரில் வர மாதிரி வதங்குச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வதங்கிட்டுங்க. பொறுமையாகவே வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து இதை எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எண்ணெயெல்லாம் அப்படியே விட்டுட்டு வெறும் கரண்டியால் வெங்காயத்தையும் பூண்டையும் மட்டும் தட்டில் மாற்றிக்கிட்டு இந்த மிளகாய் இதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆற வச்சுருவோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி பவுல் எடுத்து மிக்சி பவுலில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோங்க. நல்லா உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கொரன்னு கூட அரைச்சிக்கலாம். அந்த மிளகாய் வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லை நைஸாக அரைச்சா தான் பிடிக்கும்னா நீங்கள் நைஸாக கூட அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு அவ்வளோதாங்க, நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிப்பு கொடுக்கறதுக்கு நான் ஏற்கனவே வதக்கும் போது எண்ணெய் மீந்து இருந்ததுங்க. அந்த எண்ணெயை வச்சு தாளிக்க போகிறேன். அந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த சட்னி அரைச்சிருக்கோம்லங்க, இதையும் அதில் ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோங்க. கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சுட சுட வெங்காயம் பூண்டு வச்ச சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.